வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்காச்சோள விவசாயத்தில் கடைபிடிக்க வேண்டிய 7 முக்கிய அம்சங்களை தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக உழவுங்க. கண்டிப்பாக 4 உழவு போட்டிருக்கணுங்க. 4 உழவு போட்டிங்கன்னா தான் மண் நல்லா பொதுப்புத்தன்மையோடு இருக்கும், இல்லைன்னா நல்லா இறுகிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடி உரம் போடணுங்க. அடி உரம் போடுறது கம்பல்சரி. அடி உரம் போட்டால் தான் பயிர் வளரும் போதே நல்ல ஊக்கமாக வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா விதை தேர்வுங்க. நல்ல தரமான விதைகளை தேர்வு செஞ்சு நடவு செய்யுங்க. கரிசல் மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா NK 7328, NK 6540 சாதா, NK 6540 ப்ளஸ்ஸு, 6668 ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமிக்கு 2007 அப்படிங்கிற வெரைட்டிங்க. அதுக்கடுத்து NK 7328 இந்த ரகங்கள்லாம் நடவு செய்யலாங்க. அது மாதிரி உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தரமான ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யுங்க. அதுக்கடுத்து நடவு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு கரைக்கும் இன்னொரு கரைக்குமான இடைவெளி 1.5 அடி இருக்கணுங்க. அந்த கரையில் நம்ம விதைகளை 3/4 அடிக்கு ஒரு விதைகளை நம்ம நடவு செய்வோங்க. அது மாதிரி அந்த கரையோட கங்கு பகுதி, அந்த அடிப்பகுதியில் தான் நம்ம நடவு செய்வோங்க. உரம் பார்த்திங்க அப்படின்னா 30 நாளில் ஒரு உரம், 45 to 50 நாளில் பூப்புக்கும் தருவாயில் ஒரு உரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. களை எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம களை எடுத்துக்கலாம், இல்லைன்னா களைக்கொல்லி அடிச்சுக்கலாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. அதே மாதிரி படைப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சி தாக்குதலுக்கு ஏற்ப நம்ம மருந்துகளை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஒரு முறையிலேயே கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா சந்தோஷங்க. வெயில் காலத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை மருந்து தெளிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா படைப்புழுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்டினியூஸாக நம்ம அதை ஃபாலோ பண்ணி மருந்து தெளித்து விடுறது ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியான ஈரப்பதத்தில் மக்காச்சோள கருதுகளை அறுவடை செய்யணுங்க. அதோட ஈரப்பதம் பார்த்திங்கன்னா 14 to 15க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து அறுவடை செய்யுங்க. ஸோ அப்படி அறுவடை செஞ்சோம்னா தான் அதை வியாபாரிகள் உடனே விற்பனைக்கு எடுத்துக்குவாங்கங்க. ஸோ சரியான ஈரப்பதத்தில் அறுவடை செய்யுங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மக்காச்சோளம் விவசாயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. தேங்க்யூ.